சந்திரனின் திருமணம். சந்திரதேவன் எனும் சந்திரன் பிரஜாபதி தக்ஷன் என்பவரின் 27 மகள்களையும் மணந்தார். இந்த 27 மகள்களே நட்சத்திர தேவதைகள், அதாவது அஸ்வினி முதல் ரேவதி வரை என்றும் சொல்லப்படுகிறார்கள். ரோகிணியை மட்டும் நேசித்த சந்திரன் இந்த 27 மனைவிகளில் ரோஹிணியை மட்டும் சந்திரன் அதிகம் நேசித்தார். மற்ற மனைவிகளை அதிகம் விரும்பாமல் இருந்தார். இதை உணர்ந்த மற்ற மனைவிமார்கள் தங்கள் தந்தை பிரஜாபதி தக்ஷனிடம் புலம்பினார்கள். பிரஜாபதி தக்ஷன் சாபம். சந்திரன் வழங்கிய வாக்குறுதியை மீறப்பட்டதைக் கண்டு கோபமடைந்த தக்ஷன் சயதுரம் எனும் நீ மெலிந்து ஒளி இழந்து போக வேண்டும் என்ற சாபம் அளித்தார். அதன்படி சந்திரன் ஒளி இழக்க ஆரம்பித்தார். சாபம் காரணமாக ஒளியிழந்து பொலிவிழந்து நிலைக்கு சென்ற சந்திரன் தன்னை பாதுகாக்கும் வழி தேடினார். தேவர்களும் மக்களின் வேண்டுகோளையும் கருத்தில் கொண்டு அவர் பெருமாளிடம் தஞ்சமடைந்தார். சாப நிவர்த்தியும் பெருமாளின் கருணையும். பெருமாள், இந்த சாபம் நீங்க உனது கிரணங்கள் ஒரு குளத்தில் விழ வேண்டும் என்றும், அந்த குளம் காவேரிக்கு அருகில் சக்கர வடிவில் உள்ள புஷ்கரணி ஆகும். சந்திரனின் சாபம் தீர்த்த இந்த புஷ்கரணியே இப்போது சந்திர புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது. இந்த சாபத்தை முழுமையாக நீக்காமல் மெல்ல மெல்ல ஒளியிழப்பதும் பின்னர் மீண்டும் வளர்வதும் என மாற்றம் செய்தார். இதனால்தான் சந்திரன் சுக்லபட்சம், அதாவது பௌர்ணமி எனவும், கிருஷ்ணபட்சம், அதாவது அமாவாசை எனவும் என 15 நாட்கள் வளர்ந்தும் 15 நாட்கள் தேய்கிறார். வாழ்வில் அறிய வேண்டியது: சந்திரன் பெற்ற சாபம் இயற்கையின் ஒரு அற்புத நிகழ்வை விளக்குகிறது. சந்திரதேவன் ஒளி இழக்கும் மற்றும் ஒளிவரும் நிலை. நமது வாழ்க்கையில் வரும் சோதனைகள் தற்காலிகம். இறைவனை வழிபட்டால் மீண்டும் வளர்ச்சியடைந்து எழுந்து வரலாம் என்பதற்கும் உதாரணமாகும். நன்றி, வணக்கம்.